ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வாழைத்தண்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோங்க. நார்மலாக நம்மள மாதிரி அம்மாக்களுக்கு இருக்கிற ஒரே கவலை, பசங்களுக்கு எப்படியாவது ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்துடணும். அதுலேயும் இந்த மாதிரி வாழைத்தண்டு பொரியல்லாம் பண்ணால் எந்த குழந்தையும் சாப்பிடாது. என் பசங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. அதுதான் இந்த வாழைத்தண்டை வச்சு சூப்பரான டேஸ்டியான, அதே சமயம் அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு சட்னி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கனால டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை சட்னியாக பண்ணி நம்மளோட குட்டீஸ் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கூட அது ரொம்பவே ஹெல்த்திங்க. இது எப்படி பண்ணுறதுன்னா, ரொம்ப குருத்து தண்டு சொல்லுவாங்கல்ல, இளம் வாழைத்தண்டாக வாங்கிட்டு வந்து கட் பண்ணி உள்ளே இருக்கிற நாரை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 3 சேர்த்துருக்கேங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த வாழைத்தண்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க. வாழைத்தண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட நான் இன்றைக்கி 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அந்த ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி வெஜிடபிள் வச்சு சட்னி பண்ணேன்னா தாளிக்க மாட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்க்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்பவும் நார்மலாக சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இதே மாதிரி 7 நாளைக்கு 7 வெஜிடபிள் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. அந்த வாழைத்தண்டு இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் கூட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் ஹாப்பி குக்கிங்.